Hello friends, welcome back to our channel. இப்போ தான் நம்ம சேனல்ல first time பார்க்கறீங்கன்னா நான் தான் ரம்யா. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு full facial routine தான் பார்க்க போறோம். அது எப்படிலாம் பண்ணனும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். because நம்ம சேனல்ல வந்து facial routine போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போட்ட செகண்ட் வீடியோவே வந்துட்டு ஒரு 3 rupees facialனு போறோம். அது ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு உங்களோட போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த சப்போர்ட்க்கு. இந்த ஃபேஷியலும் வந்துட்டு நீங்க ரொம்ப செலவு பண்ணி பண்ணனும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க வீட்ல இருக்க பொருள் வச்சு சூப்பரா நீங்க பிரைட் ஆகலாம். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்கா வந்துட்டு உடம்பு சரியாதனால அதுக்கப்புறம் நான் வெளியே போறதுனால வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு என் ஃபேஸ்ல. சோ அதெல்லாம் வந்துட்டு கியூர் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேஷியல் தான் நான் எப்பயுமே வந்து பண்ணுவேன். சோ அதை பண்ணும்போது உங்ககிட்டயும் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. சோ நம்ம லெந்தாலாம் போகாம டக்குன்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம ஃபேஷியல் வந்து முடிச்சிடலாம். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சேலஞ்சுக்கு வந்து நிறைய பேர் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நம்ம இனிமேலும் கண்டினியூஸா நிறைய சேலஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ரா மில்க் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ பச்சை பால் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் உங்களோட ஃபேஸை வந்து நல்லா கிளீன்ஸ் பண்ணி தரும். நீங்கள் வந்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இதை பண்ண போறீங்கனாலும் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட காட்டன் பால் இருந்துச்சுன்னா அதை டிப் பண்ணி நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹேண்ட்ஸில் பண்ணுறதே ரொம்ப வந்துட்டு ஓகேவா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பால் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு மில்க் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழிச்சிட்டு வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்போவே வந்துட்டு உங்களோட டர்ட்ஸில் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தரும். ஸோ இப்போ ஸ்க்ரப்பிங் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா வீட் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை மாவு வந்துட்டு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரா மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி ரா மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுகர் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் சுகர் தான் ஆட் பண்ண போறேன். வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutes வந்து நீ மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேர்ட் ஸ்டெப் ஃபேஷியல் மசாஜுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி கர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் ஊற்றுறேன். லைட்டாக 1 டீஸ்பூன் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றினாலே போதும். நல்ல ஒரு கலர் இருக்கும் அதில். இதில் கொஞ்சமாக வந்து நான் கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் திக்காக வரும்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட கர்ட் திக்காகவே இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வயலட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு சூப்பரான கலரில் இருக்குது. இதுதான் நம்ம ஃபேஷியல் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எடுத்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த ஃபேஷியல் மசாஜ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இது உங்களுக்கு க்ளோனஸ் உள்ளேருந்து வரும். ஸோ நீங்கள் டைம் எடுத்து மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஷியல் மசாஜ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு மூவ் பண்ணலாம். ஃபேஸ் பேக் என்ன பண்றேன்னா 1 or 2 tablespoon வந்துட்டு மில்க் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் வீட் ஃப்ளோரை வந்து ஆட் பண்ணாத கோதுமை மாவு வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் முல்தானி மிட்டி தான் எடுத்திருக்கேன். இது பஞ்சாரஸோட முல்தானி மிட்டி. ஸோ அதையும் வந்து நான் 1 tablespoon மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸை மட்டும் தனியாக காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும், இல்லை வந்து லென்த்தாக போகும் சொல்லிட்டு தான் நான் இப்படியே வந்து காட்டுறேன். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சளை வந்து நீங்கள் 1 tablespoon இல்லை வந்துட்டு ஒரு பிஞ்ச் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கஸ்தூரி மஞ்சளும் பசங்க யூஸ் பண்ணலாம். வெறும் மஞ்சள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுல வந்துட்டு திருப்பியும் 1 tablespoon பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு உண்மையில ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படியோ ஒரு டல்லாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாக பிரைட்டன் ஆயிருக்கு. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then it's bye bye from ரம்யா.